Hi viewers, welcome back. This is Surinder. இப்போ வந்து என்னென்ன வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். சர்வர் எப்படி வந்து ஒரு Node.js சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து ஒரு கிளைண்ட் கூட வந்து பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் CRUD ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் அந்த ஆப்புக்கு போய்க்கிறேன். CRUD ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, npm இந்த உங்கள் ஃபைல் ஸ்ட்ரக்சருக்குள்ளார வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே வந்துடுங்க. அங்கே வந்து நீங்கள் புதுசாக ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனா CRUD ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, npm init அப்படின்னு கொடுத்துட்டு -y அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு package.json ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறதில்ல, ஏன்னா இது சின்ன ஃபைல் தான். அடுத்த ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து காட்டுறேன். கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன package.json ஃபைல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, npm install -save அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃப்ளாக் கொடுங்க, இல்லைனா -s கேபிட்டல் S கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிரஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி பாஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பாடி பாஸர், மங்கூஸ். ஓகேங்களா, மங்கூஸ் இந்த மூணுத்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். இது சின்ன லைப்ரரிஸ் தான் எல்லாமே, ஸோ ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, npm install -g node.mon. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வர் வந்து ஹாட் ரீலோட் ஆகிறதுக்காக எந்தனா சேஞ்ச் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் பட்டி யாருன்னா கோடு தான். கொஞ்ச நாள் ஆட்டம் யூஸ் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆட்டமோட ஃப்ளோ மட்டும்தான் இதில். அதுக்கும் இப்போது சப்போர்ட் அந்த ப்ளக்கின் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மறுபடியும் நான் என்னுடைய ஃபேவரட்டான எடிட்டருக்கே வந்துட்டேன். ஓகேங்களா, நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 2 ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒன்று வந்து நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா package.json ஃபோல்டர். package.json ஃபோல்டரில் இந்த மாதிரி ஆப்பு உங்களுக்கு என்ன ஃபோல்டருக்குள்ளார இருந்து நீங்கள் npm init கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் நேமே இது எடுத்துக்கும். நீங்கள் -y கொடுக்கலாம், அது என்னென்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இது குயிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கே index.jsன்னு இருக்கும், அதை main.js மாற்றிங்க. வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி -s அதாவது -save இல்லை -sன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாக் நீங்கள் ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த டிபெண்டன்சிஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காது. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார இந்த விஷயம் இருக்காது. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த -save அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நோட் மாடியூல் நீங்கள் டிஃபால்ட்டாக இப்போ ஏதோ ஒன்றுத்தில் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த JSON ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் npm initன்னு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தப்பு, இப்படி இல்லை, இதுக்குள்ளார நான் க்ரியேட் பண்ண சொல்ல. இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா server.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்குங்க. என்ன ஃபோல்டர் என்ன நேம் வேணால் கொடுத்துங்க. நான் ஜஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இது பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிளைண்ட்டுக்குள்ளார ஒரு HTML ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
syntax.html ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக் HTML5 வந்து ஒரு இந்த இடத்துல வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா பேசிக் CRUD app ஓகேங்களா. பேசிக் CRUD MEAN ஆப்னு வச்சுக்கோங்க, ஏன்னா மெயின் ஸ்டாக் தானே இது. ஸோ MEAN ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துறேன். இதுக்கப்புறம் நான் என்ன இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் 2-3 லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்ன லைப்ரரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, என்னென்ன லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆங்குலர் யூஸ் பண்ண போகிறேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகல. இது என்ன ப்ரொடக்ஷன் வெர்ஷனுக்கும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான். ஸோ நான் CDN யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பூட்ஸ்ட்ராப் CDN கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே இதாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு வர நான் சோம்பேறி ஆகிட்டேன். ஸோ அதனால் இதை நான் ஆல்ரெடி புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் லிங்க்கே இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அது மாதிரி நான் ஆங்குலருக்கும் CDN எடுத்து வச்சுட்டேன். சரி, ஆங்குலருக்கும் CDN எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஆங்குலர் CDN டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை இவங்க இதுவாகவே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கு கீழே மேலே வந்து ஒரு ஆங்குலர் CDN வந்து ஆங்குலர் CDNும் பூட்ஸ்ட்ராப்பும் வந்து இதில் வந்து எம்பர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு எப்போ கேப்ஸ் ஆனச்சுன்னு தெரியல app.js ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் இந்த server.js ஃபைலில் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ng ஆப் ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து இப்போ அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்குள்ளார இங்கே வந்து ஒரு div class of container, இதெல்லாம் சும்மா பூட்ஸ்ட்ராப் ஸ்டெப். உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா கவலைப்படாதீங்க, ரொம்ப பெருசெலாம் இல்லை இது. அதுக்குள்ளார ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு ஃபார்ம் இப்போயே க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளார என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறேன்னா இன்புட் டெக்ஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. இதை காப்பி பண்ணி இதுக்குள்ளார போட்டுக்கிறேன். இதை நீங்கள் டியூவாக போட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஃபார்ம் குரூப்னு ஒரு டியூ க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும். நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா கீ ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை, நமக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டனோட கிளாஸ் வந்துன்னா btn info ஓகேங்களா. எனக்கு இன்ஃபோ கலர் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம்னா ஆட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் ஓகேங்களா. ஆட் இல்லை க்ரியேட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆட் போஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேங்களா. ஆட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஓகேவா, கண்ட்ரோலரில் init அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளார என்ன சொல்கிறேன்னா சே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளார அந்த சே ஹலோ அப்படின்ற வேரியபிளை உள்ளார போடுறேன் ஓகேங்களா. இப்போது இவ்வளோ தான் வந்து நம்ம HTML. ஃபஸ்ட் நம்ம சர்வர் ஃபைல் பார்ப்போம், அடுத்து சர்வர் ஃபைல் பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்னென்ன மாடியூல்லாம் டவுன்லோட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணணும்.
நான் வந்து காமன் JS மாடியூல் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது டிஃபால்ட்டான நோடோட மாடியூல் சிஸ்டம். நீங்கள் ES6 யூஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக ES6 வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன், காமன் JS மாடியூல் சிஸ்டமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த பில்ட் டூலும் நான் இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மங்கூஸ். ஓகேங்களா, மங்கூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிவிட்டு பாடி பாஸர் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு இது கீழே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. எப்படின்னா எங்கேருந்து நீங்கள் இது பண்ணோன்னா மங்கூஸ் நோட் மாடியூல்ஸ்லேருந்து இது டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா பாடி பாஸர். இந்த ஆர்டர்லாம் வந்து ரொம்ப அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் பாடி பாஸர். ஓகேங்களா, இந்த இடத்துல காமா போட மாட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆப் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம வேரியபிள். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்கு வந்து நம்ம சர்வரை அதை வந்து லிசன் பண்ண வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸில் app.useன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ரெஸ் டாட் ஸ்டாட்டிக். ஓகேங்களா, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த அண்டர்ஸ்கோர் டேர் நேம் எந்த டேரக்டரியோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரோ. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுன்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்குங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபோல்டர் நேமை வந்து ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ஆப்புன்னு கொடுங்க. ஓகேங்களா, ஓகே, இவ்வளோ தான். இப்போ அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா app.listen எந்த போர்ட்டில் லிசன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3000 இது இந்த போர்ட்டில் லிசன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு கன்சோல் பண்ணு. என்ன கன்சோல் பண்ணோன்னா சர்வர் லிசனிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறேன். இது ஜஸ்ட் நம்ம இதுக்காக மறக்காமல் நோட் மோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நான் இன்னும் 2 இங்கே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்டாட்டிக் கிளைண்ட் டைரக்டரி அப்படின்னு வச்சுங்க. இந்த இடத்துல வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டு ரன்னிங் போர்ட். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் பாடி பாஸர் அது பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாமா, சரி இப்போயே பண்ணிடலாம். இல்லை பாடி இது app.use அப்படின்னு கொடுத்துட்டு பாடி பாஸர் இப்போ இம்போர்ட் பண்ணிடும். பாடி பாஸர் எதுக்குன்னா எக்ஸ்ப்ரெஸ்க்கு தெரியாது என்ன ரிக்வஸ்ட் அந்த உங்கள் அதாவது சொல்கிறது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன ரிக்வஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ரிக்வஸ்ட் வருதுன்னு தெரியும் ஆனால் என்ன வருதுன்னு தெரியாது. அதுக்கு தான் வந்து பாடி பாஸர் அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இன்னிட் சம்திங் பாடி பாஸர் இன்னிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாடி பாஸர்ன்றதை அந்த பாடி பாஸர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து ஜேசான் இந்த ஆப்ஜெக்டை இங்கே கொடுங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று இருக்கும் பாடி பாஸரில் app.use பாடி பாஸர் .url encoded. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக
extended ஆக்சுவலாக இதை ஃபால்ஸில் நீங்கள் செட் பண்ணணும். இந்த கோட்லாம் வந்து இந்த பாடி பாஸரோட என்னுடைய கெட்டப் ரிப்போவில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பாடி பாஸர் லைப்ரரி எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா இந்த கோட்லாம் வந்து அங்கேயே இருக்கும். என்ன தனித்தனியாக இருக்கும், நான் அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறேன். இந்த சின்ன சின்ன கோட்ஸ் ஸ்னிப்பிங் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னுடைய கெட்டப்பில் கிடைக்கும். அது கெட்டப் ரிப்போவில் உங்களுக்கு லிங்க் போடுறேன். ரிப்போவில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எம்பர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த ஒரு லைனே சர்வர் க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து எதுக்காக இந்த 2 லைன் போதும் சர்வர் க்ரியேட் பண்ண. இது இம்போர்ட் மாடியூல். இது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா நம்ம பாடி பாஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, என் சர்வரை நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இது கூகுள் க்ரோம் ஓடிட்டுருக்கா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டு node.mon எந்த சர்வர் வந்து எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே சர்வர் லிசனிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு h1 டேக் போட்டுக்கிறேன். h1 ஓகேங்களா? ஆக்சுவலாக இது இப்படி தான் பண்ணல, உங்களுக்கு ஆங்குலர் ஒர்க் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்காக இதை பண்ணேன். பட் ஆனால் இதே அப்படி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறது, சிம்பிள் பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். ஓகேங்களா? ஹெட்டிங்ன்ற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிடுறேன். இதை எடுத்து இங்கே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஆர் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் லைன் பிரேக்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ போய் நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளாக்னு இருக்குது, 2 இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் இந்த டுட்டோரியலுக்கான ஸ்கோப் இதோட முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம வந்து எப்படி வந்து டிபி கூட MongoDB கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.